Hi students, இந்த வீடியோவில் நம்ம தினமும் யூஸ் பண்ணுறதுன்னா உபயோகிக்கிற சொற்கள் சிலதை கற்றுக்கணும். ஏன்னா நமக்கு இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னாக்கா நமக்கு நிறைய வார்த்தைகள் தெரியணும் இங்கிலீஷில், அப்போ தான் பேச முடியும். அதனால நம்ம தினமும் உபயோகிக்கிற சொற்கள் சிலதை கற்றுக்கணும். இஃப் அப்படிங்கிறது இது நடந்தா அப்படிங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தை. ஸோனா அதனால அப்படின்ற அர்த்தம். பிகாஸ் ஏன்னாக்க, ஏனென்றால், ஏனெனில் அப்படின்ற அர்த்தத்துல வரும். பட் ஆனால், புட் போடு, அது கீழே போடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அர்த்தத்துல வரும் புட். கீப் வை, கீழே வைக்கிறது, வெயின்னு சொல்றோம் இல்லையா அது. ஸோ புட்டும் கீப்பும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான். பட் இந்த மாதிரி அர்த்த இதுல வரும். வைய அங்க வெய்ய அப்படின்னு சொல்றதுக்கு கீப்புன்னு சொல்லுவோம். அப்படி போடு கீழே போடு அப்படின்னாக்கா புட்டுன்னு சொல்லுவோம். சரி, இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதுன்னு பாருங்க. I am studying because I will be writing my exam next week. If I get good marks, my father will get me a bicycle. But if I get less marks, I will not get it. So I am studying hard. He told her, keep the book on the table and put the pencil in the box. Keep the book on the table, put the pencil in the box. I am studying hard so that I can get good marks. Then my father will get me a bicycle. என்ன அர்த்தம் புரிஞ்சதுன்றத ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. நான் தமிழ்ல சொல்றேன், நீங்க செக் பண்ணிக்கலாம். சரி, நான் அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கிறதுனால, அடுத்த வாரம் எக்ஸாம் எழுத போறதுனால நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் நல்ல மார்க் மதிப்பெண்கள் எடுத்தா என்னுடைய அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருவாரு. ஆனா நான் நல்ல கம்மியான மார்க் எடுத்தா எனக்கு அது சைக்கிள் கிடைக்காது. அதனால நான் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவகிட்ட சொன்னாரு, புஸ்தகத்தை டேபிளுக்கு மேல வெயி, பென்சில பாக்ஸுக்கு உள்ள பாக்ஸ்ல வெயி. நான் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்போதான் நல்ல மார்க் கிடைக்கும். என்னோட அப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருவாரு. இதே அர்த்தம் தான் உங்களுக்கும் புரிஞ்சிருந்ததுனாக்க வெரி குட். இப்போ ஏதாவது புதுசா ஏதாவது பார்த்தீங்களா, புது வார்த்தைகள் பார்த்தீங்களா, இல்லை சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வாக்கிய அமைப்பு ஏதாவது பார்த்தீங்களான்னு திருப்பி ஒரு தினம் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. சரி, இப்போ ஏதாவது இருக்கான்னு நான் சொல்ல போறேன். புதுசா இருக்கிற வார்த்தைகள் பற்றியோ சொல்ல போறேன். குட் மார்க்ஸ். குட் மார்க்ஸ் நல்ல மதிப்பெண்கள், அதாவது ஜாஸ்தியான மதிப்பெண்கள். லெஸ் மார்க்ஸ், லெஸ்னா கம்மி, மோர்னா ஜாஸ்தின்னு போன வீடியோல பார்த்தோம் இல்லையா, மோர் ட்ரெயின்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி லெஸ், மோருக்கு எதிர்ப்பதம் ஆப்போசிட் லெஸ். ஸோ லெஸ் மார்க்ஸ்னா கம்மியான மதிப்பெண்கள். ஹார்டு, கஷ்டப்பட்டு படிக்கிறேன் அப்படின்ற அர்த்தத்துல ஹார்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல பேசுறத திருப்பி திருப்பி கேளுங்க. சென்டென்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் பண்றேன், எப்படி வருது, சென்டென்ஸ்ல எப்படி அந்த வேர்ட்ஸ் யூஸ் ஆகுதுன்றது திருப்பி கேளுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட்.